ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பகவத்கீதை 8வது அத்தியாயத்தில் சென்ற பதிவில் 14 ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை பார்த்தோம். இப்பொழுது 15வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால அடியேனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 15வது ஸ்லோகம். மிக உயர்ந்த சித்தியை அடைந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்துவிட்ட பிறகு துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லை என்று கூறுகிறார். எப்பொழுதும் மரண தருவாயில் யார் பகவானையே நினைத்து கொண்டு யோக நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய உயிரை நீக்கிறார்களோ அவர்கள் அந்த பரமபதத்தையே அடைகிறார்கள். அவர்களுக்கு மறுபிறவி என்பதே இல்லை என்று தொடர்ந்து பல இடங்களில் இந்த பகவத்கீதை முழுவதுமே கூறிக்கொண்டே வருகிறார். ஒரு சில சமயங்களில் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? இருந்தாலும் அடியேன் இந்த பகவத்கீதை முழுவதும் ஒரு ஸ்லோகங்களை கூட விடாமல் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருவதால் அந்த திரும்ப திரும்ப சொல்வதையும் அடியேன் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே கொஞ்சம் பொறுத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறது ஒரு விஷயங்கள் மிகவும் அற்புதமான ஒரு வியப்பூட்டும் விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். அதை பற்றி பகவான் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். இப்பொழுது 8வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா உலகங்களும் அழிந்து உண்டாகும் தன்மை உடையவை. அதாவது அந்த லோகங்களை அடைந்தாலும் திரும்பவும் உலகில் பிறக்க நேரிடும். இந்த பிரம்மலோகம் கூட அழியக்கூடியது. அதாவது பிரம்மலோகம்னாலே தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? சரஸ்வதியும் பிரம்மதேவன் வாழக்கூடிய உலகம் அது கூட அழிந்து விடுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். ஆனால் குந்தியின் புதல்வனே, என்னை அடைந்த பின்னர் ஆனால் என்னை யார் அடைஞ்சாங்களோ அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஏனென்றால் நானோ காலத்தை கடந்தவன் என்று கூறுகிறார். இந்த பிரம்மலோகம் முதலியன எல்லாம் கால வரையறைக்கு உட்பட்டது என்று கூறுகிறார். அந்த காலத்தை கடந்த அந்த பகவான் எம்பெருமானை அடைந்து விட்டால், வைகுண்டத்தை அடைந்து விட்டால், சத்தியலோகத்தை அடைந்தவனுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. சத்தியலோகத்திற்கு கீழே உள்ள பிரம்மலோகம் வரை உள்ள உலகங்கள் எல்லாம் அழிந்து மீண்டும் உண்டாகின்றன என்று கூறுகிறார். இப்பொழுது இந்த லோகங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். நம்முடைய பூமி இல்லையா, இது பூலோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூலோகத்திற்கு மேலே 6 உலகங்களும் கீழே 7 உலகங்களும், மொத்தம் பூலோகம் இதை சேர்த்து 14 லோகங்கள் என்று கூறப்படுகிறது. அந்த லோகங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் நாம் வாழுகின்ற இந்த பூலோகம், அதற்கு பிறகு புவர்லோகம், அதற்கு பிறகு சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், அதற்கு பிறகு சத்தியலோகம். அவ்வளவுதாங்க. இது மேலே உள்ள 6 உலகங்கள். இந்த புவர்லோகத்தில் யார் யார் வாழ்கிறார்கள் என்றால் அந்த புவர்லோகம் என்று சொல்லப்படக்கூடியது கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்ற இடங்கள் என்று கூறப்படுகிறது. சுவர்லோகம் என்பது தேவர்கள் வாழக்கூடிய இடம். மகர்லோகம் என்பது முனிவர்கள், பிருகு போன்ற முனிவர்கள் வாழக்கூடிய இடம். இந்த இடத்தில் உலக நன்மைக்காக சதாசர்வகாலம் இந்த முனிவர்கள் யாகங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு ஜனலோகம் என்று சொல்வாங்க. சரிங்களா? இந்த உலகத்தில் பித்ருக்கள் வாழ்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. நம்முடைய முன்னோர்கள், இறந்த ஆத்மாக்கள் அந்த இடத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மறுபிறவிக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். மறுபிறவி அதற்கான சூழலை ஒருவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அந்த மறுபிறவியானது கிடைக்கிறது. அதற்கு உரிய கிரக சூழ்நிலையும் அதற்கு உரிய அந்த பெற்றோரும் அமையப்பெறும் வரை அவர்கள் அந்த உலகத்தில் தான் வாழ வேண்டும். அவர்கள் அப்படி பித்ருக்கள் இருக்கக்கூடிய உலகம்தான் ஜனலோகம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு மேலே உள்ள
தபோலோகத்தில் தேவதைகள் வாழ்கிறார்கள். அதற்கு மேலே உள்ள லோகத்தில் தான் பிரம்மா வாழ்கிறார். இந்த பிரம்மலோகம் வரை உள்ள இந்த லோகங்கள் எல்லாம் அழியக்கூடியது என்று கூறுகிறார். அதற்கு பிறகு கீழே 7 உலகங்கள் இருக்கிறது. பூமிக்கு கீழே அது அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாதலம், பாதாளம் என்று கூறக்கூடிய 7 உலகங்கள் கீழே இருக்கிறது. இங்குதான் ராட்சசர்கள், இந்த நாகர்கள் எல்லாம் இந்த உலகங்கள் கீழே உள்ள உலகங்களில் தான் அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆக இந்த சத்தியலோகத்தை தவிர மற்ற எல்லா உலகங்களுமே அந்த பிரளயம் ஏற்படும் பொழுது அழியக்கூடியது. இந்த உலகத்தை சென்று அடைந்தவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாம் அவர்கள் விரும்பிய உலகத்திற்கு சென்று அடையக்கூடிய ஒரு பாக்கியமானது எல்லோருக்குமே இருக்கிறது. அவர்கள் நாகர்களே வணங்குபவர்கள் அந்த நாகலோகத்தை தான் சென்று அடைவார்கள். அப்படி அடைந்தாலும் அந்த உலகங்கள் எல்லாமே அழியக்கூடியது. பிரளயத்திற்கு பிறகு அவர்களுக்கு மீண்டும் அந்த மறுபிறவியானது ஏற்படும் என்று கூறுகிறார். ஆனால் சத்தியலோகமான நான் வாசம் செய்கின்ற அந்த வைகுண்டத்தை அடைந்தவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்று மிகவும் அழகாக எடுத்து கூறுகிறார். அதற்கு பிறகு இந்த பிரம்மா மீண்டும் சுவாரஸ்யமான விஷயங்கள் வருகின்றன. 17வது ஸ்லோகம்ங்க 8வது அத்தியாயம். பிரம்மாவிற்கு எது ஒரு பகலோ அது 1000 சதுர்யுகங்களை கால வரையறையாக கொண்டது என்றும் அவ்வாறே இரவும் 1000 சதுர்யுகங்களை முடிவாக கொண்டது என்றும் எந்த மனிதர்கள் தத்துவ ரீதியாக அறிகிறார்களோ அந்த யோகியர் பகலிரவு என்ற காலத்தின் தத்துவத்தை அறிந்தவர்கள் என்று கூறுகிறார். அப்படின்னா அந்த பிரம்மாவுடைய ஒரு பகல் அப்படின்னா எவ்வளவு காலம் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவது பிரம்மாவிற்கு ஒரு பகல் 1000 சதுர்யுகங்கள் இல்லையா? அதே மாதிரி பிரம்மாவிற்கு ஒரு இரவு 1000 சதுர்யுகங்கள். 1000 சதுர்யுகங்கள் என்பது என்ன, ஒரு சதுர்யுகம் என்பது என்ன என்பதை பார்ப்போம். கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களும் ஒரு வரிசையாக முடியும் வரை கூறப்படுகின்ற அந்த கால வரையறையாக கொண்டு கூறப்படுவது ஒரு சதுர்யுகம் என்று கூறப்படுகிறது. இது இந்த ஒரு சதுர்யுகம் இன்டு 1000, இந்த 1000 சதுர்யுகங்கள் ஒரு பிரம்மாவின் ஒரு பகல். அதே போல் 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவின் ஒரு இரவு. இப்படி பிரம்மாவிற்கு பகல் இரவு என்பது ஒரு நாள். இப்படி இந்த பிரம்மாவிற்கு 100 நாட்கள் முடிந்த பிறகு இந்த பிரம்மாவும் அழிந்து விடுவார் என்று கூறுகிறார். ஒவ்வொரு யுகங்களும் எத்தனை ஆண்டுகள் கொண்டுள்ளது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒரு சத்தியயுகம் என கூறப்படுவது 17,28,000 ஆண்டுகள். திரேதாயுகம் என்று கூறப்படுவது 12,96,000 ஆண்டுகள். துவாபர யுகம் என்று கூறப்படுவது 8,64,000 ஆண்டுகள். கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டுகள். இவை எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சதுர்யுகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது பிரம்மாவினுடைய கால வரையறை என்ன என்பது நமக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். இப்படி பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா உலகங்களுமே அழியக்கூடியது என்று கூறுகிறார். இப்பொழுது 18வது ஸ்லோகம். பிரம்மாவின் பகல் தொடங்கும் பொழுது எல்லா விதமான சராச்சரமான உயிர் தொகுதிகளும் அவ்யக்தத்திலிருந்து பிரம்மாவின் சூட்சும சரீரத்திலிருந்து வெளிப்படுகின்றன என்று கூறுகிறார். பிரம்மாவிற்கு பகல் தொடங்கும் பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கிறது என்று கூறப்படுகிறது. அதுபோல மேலும் பிரம்மாவின் இரவு தொடங்கும் பொழுது அந்த அவ்யக்தம் என்ற பெயருள்ள பிரம்மாவின் சூட்சும சரீரத்திலேயே மறைந்து விடுகிறது என்று கூறப்படுகிறது. இப்படிதான் பிரம்மாவின் பகலும் இரவும் உள்ளது என்று பகவான் கிருஷ்ணர் அழகாக கூறுகிறார். இப்பொழுது 19வது ஸ்லோகங்க. அர்ஜுனா, அதே இந்த உயிரினங்களின் கூட்டம் மீண்டும் மீண்டும் பிறந்து தன் வசமின்றி பிரகிருதியின் வசப்பட்டு இரவின் தொடக்கம் காலத்தில் மறைகிறது. இரவின் தொடக்க காலத்தில், அதாவது பிரம்மாவினுடைய இரவு ஆரம்பிக்கும் போது மறைந்து விடுகிறது அல்லவா? அப்படியே பிரம்மாவுடைய இரவு தொடங்கும் பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் மறைந்து இந்த எல்லாருமே இந்த
இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுமே பிரம்மாவின் சூட்சும சரீரத்தில் சென்று மறைந்து விடுகிறார்கள். அதே போல பகல் தொடங்கும் பொழுது மறுபடியும் உண்டாகிறது. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஆனால் அந்த அவ்வியக்தத்தை காட்டிலும் மிகவும் உயர்ந்த வேறான தனித்தன்மை கொண்ட எந்த சாஸ்வதமான வெளிப்படாத பரம்பொருளான பரமாத்மா உள்ளாரோ அந்த மேலான திவ்ய புருஷன் எல்லா பூதங்களும் அழிந்த போதிலும் எல்லா உயிரினங்களும் அழிந்த போதிலும் அழிவதே கிடையாது என்று கூறுகிறார். இப்பொழுது 21வது ஸ்லோகம். அவ்வியக்தம் தோன்றா நிலை. அவ்வியக்தம் என்பது தோன்றா நிலை. அக்ஷரம் என்பது அழிவில்லாதது என்று கூறப்பட்ட அதே அக்ஷரம் என்ற பெயருள்ள அவ்வியக்த தன்மையை மிக உயர்ந்த கதி, அதுதான் மிக உயர்ந்த கதி, இறைவனை அடையுது என்பதுதான் மிக உயர்ந்த கதி என்று கூறுவார்கள் என்று கூறுகிறார். அவ்வாறே எந்த சனாதனமான அவ்வியக்த நிலையை அடைந்த பிறகு மனிதர்கள் திரும்புவது இல்லையோ அதுதான் என்னுடைய பரம பதம் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு 22வது ஸ்லோகம். அர்ஜுனா, எல்லா உயிரினங்களும் எந்த பரமாத்மாவினுள் இருக்கின்றனவோ, எந்த சச்சித் அனந்தமயமான பரமாத்மாவினால் இந்த அகில உலகமும் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கிறதோ அந்த சனாதன அவ்வியக்தனான பரம புருஷனோ வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தியினாலேயே அடையத்தக்கவர் என்று கூறுகிறார். முழுமையான பக்தியை செலுத்தினால் நமக்கு இந்த பகவத்கீதையானது புரியாமல் இருக்காது. அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற நாம் பாடுபடும் பொழுது இறைவனை அடைவது என்பது கண்டிப்பாக நடைபெறும் என்று கூறுகிறார். இப்பொழுது 23வது ஸ்லோகம். அர்ஜுனா, எந்த காலத்தின் வழியில் இப்படி இறைவனை அடைபவர்கள் என்று உயிர் நீத்து இறைவனை அடைபவர்கள் இருக்கிறார்கள். உயிர் நீத்து சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று அங்கே வாழ்ந்து மீண்டும் அந்த பூமியில் பிறப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த இருவருடைய உயிரும் இறந்த பிறகு எந்த வழியாக செல்கிறது, எந்த தேவதைகள் அவர்களை அப்படியே அழைத்து கொண்டு சென்று இப்பொழுது வைகுண்டம் போகிறவர்கள் எந்த தேவதைகள் அழைத்து சென்று வரிசையாக அழைத்து சென்று வைகுண்டம் போகிறார்கள். சொர்க்கத்திற்கு போகிறவர்கள் எந்த தேவதைகளின் மூலம் அழைத்து செல்லப்பட்டு சொர்க்கத்திற்கு போகிறார்கள் என்பதை அடுத்த பதிவில் மிகவும் அழகாக அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் மிகவும் அழகாக கூறுகிறார். அதை அடியேன் அடுத்த பதிவில் உங்களுக்கு கூறுகிறேன். மிகவும் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. யாருமே தெரிந்து கொள்ளாத விஷயம், யாருக்கும் தெரியாத விஷயம், ஆனால் மிக மிக சுவாரஸ்யமான விஷயம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா என்று சொல்லக்கூடிய எல்லோருமே ஆத்மா தான் இல்லையா? உடல் என்பது அழியக்கூடியது. ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவித்த விஷயங்கள் இந்த விஷயமானது. இந்த வழி எந்தெந்த வழியில் செல்ல போகிறார்கள் என்பது ஒவ்வொரு ஆத்மாவும் நாம் பல பிறவிகளை கடந்துதான் இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மா கூட அனுபவித்த விஷயத்தை நாம் இன்று பகவத்கீதையின் மூலம் அடியனுடைய அடுத்த பதிவில் அடியன் உங்களுக்கு கூற இருக்கிறேன். அந்த ஒரு மாபெரும் பாக்கியத்தை அருளி செய்த பகவான் கிருஷ்ணருக்கு உண்மையிலேயே நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் சகோதர சகோதரிகளே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.